மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனிதர்கள் நாம் குடும்பமாக சமூகமாக கூடி வாழ்கின்ற இந்த வேளையிலே, இந்த சமூக வாழ்விலே தான் நாம் நம் மகிழ்ச்சியை மன நிறைவை கண்டுபிடிக்க வேண்டும், அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். இப்படி இருக்கின்ற நமக்கு இதோ மறைந்த திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு அழகான கூற்றை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அவர் கூறுகிறார், லிவிங் டுகெதர் இஸ் an art. It is a patient art and it is a beautiful art and it is a fascinating art. குடி வாழ்வது என்பது ஒரு கலை. அது அழகான ஒரு கலை, அது அமைதியான ஒரு கலை, அது கவர்ச்சிகரமான ஒரு கலை. பாருங்கள், எத்தனை அழகான குட்டி குட்டி வார்த்தைகள் மூலம் நமது வாழ்க்கைக்கின் அடித்தளங்களை இதோ அவர் சுட்டி காட்டுகிறார். நண்பர்களே, ஒரு கலைஞன் எப்போது மகிழ்ச்சி அடைகிறான்? ஒரு ஓவியரை எடுத்துக்கொள்வோமே. அந்த ஓவியர் அந்த ஓவிய கலையை திறமையை பயன்படுத்தி தான் மனதிற்கு ஏற்ற விருப்பமான ஒரு படத்தை வரைந்து அதை முடிக்கும்போது அவருக்கு ஒரு பெரும் மன நிறைவு ஏற்படுகிறது. அதுவே தான் நமக்கும் வழி. நம்முடைய வாழ்க்கையிலே எதுவாக இருந்தாலும் சரி, எந்த வேலை நாம் செய்வதாக இருந்தாலும் சரி, அது ஒரு கலை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு வேலையை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் என்ற அந்த வேலையின் மீது ஒரு வெறுப்பை காட்டாமல், இது எனக்கு பிடித்தமான ஒரு வேலை, இந்த வேலையை நான் அன்பு செய்கிறேன் என்ற அந்த பிடித்தமான மனப்பான்மை என்ற மனநிலையோடு வாழும்போது அது ஒரு கலை ஆகிறது. ஆம் நண்பர்களே, கூடி வாழ்வது என்பது ஒரு கலை. அது அழகான கலை, அதுவே கவர்ச்சியான கலை, அதுவே அமைதியான கலை. 3 வார்த்தைகள் பாருங்கள்: அழகானது, கவர்ச்சியானது, அமைதியானது. இந்த 3 மனப்பான்மைகளையும் நம் வாழ்க்கையிலே, கூட்டு வாழ்க்கையிலே இருந்துவிட்டால் கட்டாயம் அந்த சமூகத்திற்கு அமைதி உண்டு, அதில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைதி உண்டு. வாழ்க்கை என்ற கலையை அந்த மனப்பான்மைகளோடு வாழ்ந்து மகிழ்ச்சியை உருவாக்க, அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள்.